வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பீப்பிள் வி மீட் ஆன் வெக்கேஷன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு நாவல மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா. ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ரெண்டு பேர் லவ்வர்ஸா மாறினாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான பிளாட் தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து பிரசன்டா ஒரு ரைட்டரா இருப்பாங்க. அவங்க இந்த வெக்கேஷனை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அது அந்த அளவுக்கு வந்து உணர்வு பூர்வமா வரல அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஒரு கால் வருது. இவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு வெட்டிங்க்கு இன்வைட் பண்றாரு. அந்த வெட்டிங்க்கு அலெக்ஸ் அப்படின்ற ஒரு நபரும் வரதா வந்து சொல்றாரு. அந்த அலெக்ஸ் வராரு அப்படின்ன உடனே இவங்க பல பிளான்ஸை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அந்த அலெக்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சம்மருக்கும் வெக்கேஷனுக்கு அவரோட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல இந்த மாதிரி போறதே இல்லை. ஸோ இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை என்னவா நடந்துச்சு அண்ட் பிரசன்ட்ல இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் சேர்ந்தாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெக்கேஷனை பத்தி இவங்க ஒரு நீட்டான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ ரெண்டு நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் அப்படின்றத தாண்டி அந்த கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போறது, அதுவும் அவங்களாவே ஏத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம லைஃபே வந்து அன்றாடம் வெக்கேஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் இவங்களுக்குள்ள அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஆரம்ப காட்சிகள்லாம் ஓகே. பட் போக போக ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய இடங்கள்ல தெரிஞ்சிச்சு. அண்ட் ஹீரோயின் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக் டிஃபரன்ஸ் அதை வந்து ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அந்த வெக்கேஷன்ஸை காட்டின விதம் அண்ட் ஒரு சில காட்சிகளை எடுத்த விதம் இதெல்லாமே ஓகே தான். பட் பேஸ் வைஸ் இனிமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். ஓவரால் ஒரு ஓகேஷான படம். என்னோட ரேட்டிங் 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.